தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருமான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 8ஆம் தேதி தொடர்ந்து இலங்கை அரசால் பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டு போனாலும் 8ஆம் தேதி அன்று 19 பேர் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு படகுகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டவுடன் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு அவர்களை தளபதி அவர்கள் தொடர்பு கொண்டு பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே திமுகவினுடைய சார்பில் மத்திய ஒன்றிய அரசை உடனடியாக கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளை விபத்தில் விடுவிக்க வேண்டும் என்று கோரி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தால் நேற்றைய தினம் மோடி அரசு அதை பற்றி அதற்கெல்லாம் வேலை இல்லை, கொடுக்க முடியாது என்று மறுக்கிறார்கள். அதே நேரத்தில் இவர்கள் நடத்திய அந்த நாடகத்திற்கு, ராமர் கோயில் விவகாரத்திற்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தை பேசிக்கொண்டு இந்தியா பூராவிலும் மக்களை திசை திருப்புகிற வகையிலே மோடி அரசு செயல்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல 2014ஆம் ஆண்டு இதே மோடி இதே பகுதியில் வந்து என்ன சொன்னார்? பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தால் ஒரே ஒரு மீனவன் கூட இலங்கை அரசால் கைது செய்யப்பட மாட்டான் என்று சொன்னானா இல்லையா? இதே ஊரிலே சொல்லிவிட்டு தானே போனார். இதை சொல்லிதானே பிஜேபி ஓட்டு கேட்டது. 10 வருடத்திற்கு பின்னால் இன்றைக்கு என்ன நிலைமை? மோடியினுடைய ஆட்சியிலே மட்டும் 3076 மீனவர்கள் இதுவரையிலே இலங்கை அரசாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் மீது இலங்கை அரசின் மீது நீ என்ன நடவடிக்கை எடுத்தார்? குறிப்பாக இந்த ஒரு வருடத்திற்கு முன்னால் 243 பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் பல படகுகள் கைப்பற்றப்பட்டன. ஒரு வார்த்தையாவது மோடி பேசினாரா? அதே நேரத்தில் வேறு யாருக்காவது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கோ குஜராத்தில் இருப்பவர்களுக்கோ ஏதேனும் ஏற்பட்டால் கண்ணீர் வடிக்கிற மோடி அவர்களே, இந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் வேஷம் போட்டு விட்டு போனார். கோயிலை சுற்றி விட்டு வந்தால் இந்த மக்கள் ஏமாந்து விடுவார்களா? அது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் சொல்கிறார், இந்த அரசாங்கம் திமுக இந்துக்கள் எல்லாம் விரோதி என்று. நான் மோடிக்கு சொல்லுவேன், நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லுவேன், இந்துக்கள் வாழ்கிற இந்த ராமேஸ்வரத்தில், இந்த ராமநாதபுரம் தொகுதியில் இந்துக்கள் வாழ்கிற இந்துவருடைய புனித ஸ்தலமாக இருக்கின்ற இந்த ராமேஸ்வரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சிங்கம் முத்துராமலிங்கம் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக இந்த தொகுதியில் இருக்கிறவர்கள், இந்த திருத்தலம் இருக்கிற இடத்திலே திமுகவுக்குத்தான் ஓட்டு என்று இந்து மக்களை முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் இதை விட நான் பதிலை நிர்மலா சீதாராமனுக்கு சொல்ல விரும்பவில்லை. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, அதிலே இருக்கிற திருச்செந்தூர், அங்கே இருக்கிற முருகன் கோயில், தமிழ்நாட்டிலேயே பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்று. அந்த திருச்செந்தூர் தொகுதியிலும் எங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் உதயசூரில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படி பட்டியலே போட்டுக் கொண்டு போகலாம். நாங்கள் கேட்பதெல்லாம், எங்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையிலே தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய மீனவ தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், காங்கிரஸ் ஆட்சியிலே உடனடியாக, காங்கிரஸ் ஆட்சி என்று சொன்னால் அதற்கு காரணம், இங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு குரலை கொடுத்தால் உடனடியாக இன்றைக்கு பயந்தார்கள்.
கேட்டு செய்து முடித்தார்கள். ஆனால் இந்த மோடி, திமிர் பிடித்த மோடி, தமிழ்நாட்டை பற்றிய கவலைப்படாத மோடி, தமிழன் எவன் செத்தால் எனக்கு என்ன, இன்னும் 10 பேர் செத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை என்று ஆணவத்தோடும் அகம்பாரத்தோடும் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். இதே இலங்கை அரசோடு மோடிக்கு என்னென்ன தொடர்பு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன். எங்களை சுடுகிறான். 2014 பிரிட்ஜோ என்கின்ற ஒரு மீனவ நண்பனை இலங்கை அரசு சுட்டது, சுட்டு கொன்றது. அதற்கு பின்தான் மோடி அரசு, இலங்கை அரசு எங்களுக்கு செஞ்ச பாவம், தமிழுக்கு செஞ்ச துரோகம் தான் இன்னைக்கு சில இலங்கை பிச்சைக்காரன் ஆயிடுச்சு. பிச்சைக்காரன் ஆயிட்டான். எங்களை தொட்டான் அவன் கெட்டு விடுவான். எந்த தமிழனை தொட்டாலும், எவன் தமிழனை தொட்டாலும் அவன் கெட்டு விடுவான் என்பதற்கு எடுத்துக்காட்டு இலங்கை. நம்முடைய தமிழர்களை எல்லாம் துன்புறுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், மீனவர்களை எல்லாம் பிடித்து போட்டார்கள். இன்றைக்கு இலங்கை என்ன பிச்சை எடுக்கிறது. பொருளாதாரம் சீரழிந்தது, பணம் இல்லை. தெரு தெருவாக ராமேஸ்வரத்தில் கோயிலுக்கு முன்னால் பிச்சை எடுக்கிறவனை போல இலங்கை அதிபர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுடுகிறவனுக்கு, நம்மை கொள்ளுகின்றவனுக்கு இந்த மோடி 34,000 கோடி ரூபாய் கொடுத்து உதவி பண்றார். ஆனால் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட நமக்கு, இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு கேட்டால் இல்லை என்று மறுக்கிறார். ஆனால் இலங்கைக்கு, நம்ம கொள்றவனுக்கு, நம்மை சாகடிக்கிறவனுக்கு 34,000 கோடி ரூபாய் கொடுத்து இந்திய அரசு நீ நானும் தர்ற வரி பணத்தை கொடுத்து உதவுகிறார் என்றால் அது நியாயம் தானா?